உள்துறை அமைச்சர் அரசியல் ரீதியாக பேசும்போது, அமைச்சராக அல்ல, ஒரு அரசியல் கட்சி பிஜேபி மேடையில் பேசும்போது நாம் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று பேசலாம். அது ஜனநாயகத்திலே நடக்கக்கூடியதுதான். நாம் இந்த தேர்தலில் இந்த கட்சியை தோற்கடிப்போம், ஆளுங்கட்சியை தோற்கடிப்போம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சாக கருதலாம். ஆனால் ஒரு நூற்றாண்டு கால பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எண்ணற்ற, அது மட்டுமல்ல எண்ணற்ற பேர் தங்கள் உயிர்களை கொடுத்து உதிரம் சிந்தி உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை தகர்க்க வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியதாகும். இமயமலை வேண்டுமானாலும் அமித்ஷா அசைத்து பார்க்கலாம் அவர்கள் சர்க்காரில், அது நடக்காது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் திராவிட பூமியில் ஒரு இயக்கத்தையே, திராவிட இயக்கத்தையே வேருடன் வேரடி மண்ணுடன் பிடுங்கி எரிந்துவிட முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னது மீண்டும் என்னுடைய பலத்த கண்டனத்தை உள்துறை அமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனியிலே ஈர்த்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்தும், அங்கே எத்தனை நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன என்பது குறித்தும், இதனால் 15,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் விரிவாக சொல்லி இருக்கிறார். மேடையிலே இப்படி பேசுவது, வெள்ளை அறிக்கை தர வேண்டும், அதை வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. என்ன அவர் போய் எத்தனை முதலீடுகள் வந்தன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் புள்ளி விவரத்தோடு தருகிறார்கள். அவர் திரும்பி வந்தவுடனும் ஏடுகளுக்கு, செய்தியாளர்களுக்கு முழுமையாக தரப்போகிறார். அதுவே போதுமானது. ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூட்டம் என்னால் நடக்குது, இன்னைக்கு துவங்கியிருக்கு. மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது விலை ஏதாவது குறையும் அப்படின்ட்டு. இது ஒரு இதாக இருக்குமா? அதற்கு கோரிக்கைகளை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது, நம்முடைய அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதை செய்வார்களா என்பது ஐயத்துக்குரியது. அதற்கு மேலாக திருச்சி செய்தியாளர்கள் எப்பொழுதுமே நான் மதிக்கிறேன் என்பதை விட என்னையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதி செய்திகள் தருகிற திருச்சி செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் தெரிவிப்பது, செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டை, 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை காவிரி ஆற்றங்கரையில் திருச்சி மாநகரத்துக்கு அருகாமையில் பெரியார் உலகம் என்று திராவிடர் கழக கொடி விண்விட்ட பறக்கிறது. அதற்கு பக்கத்தில் சென்னை செல்லும் நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய அளவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. இது முதலில் 1995 3 நாள் மாநாடாக மாநில மாநாட்டை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த மாநாட்டை போல அது வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று சொல்வதைப் போல அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு அத்தனை மாவட்டங்களிலும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 8 மண்டலங்களில் சென்று நான் அந்தந்த பகுதிகளிலே உள்ள பிரச்சனைகள், அதற்கு நாங்கள் செய்த போராட்டங்கள், அது எந்தெந்த பிரச்சனைகளை மீட்டு தந்திருக்கிறோம், ஸ்டெர்லைட்டை மூடியிருக்கிறோம், நியூட்ரினோவை தடுத்திருக்கிறோம், நெய்வேலியை மீட்டு தந்திருக்கின்றோம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏற்கக்கூடியதல்ல. அந்த செய்தி வந்தவுடன் முதல் அறிக்கை நான் தான் தந்தேன். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உடனடியாக அது குறித்து தன்னுடைய இந்த அரசதை ஏற்காது, அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் தவறான ஒரு அந்த முடிவை செய்திருக்கிறார்கள், அதை ரத்து செய்துவிட வேண்டும் என்பதை, இதை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை காவிரி தீரத்திலே கொண்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று
அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.